வாக்கு போட்டு டெல்லி பட்டணத்தை கூட்டி துடைத்தார்கள். என் அன்பு மக்களே, அதே போல அறிவார்ந்த எனது பெற்றோர்களே, எங்கள் தம்பி தங்கைகளே, வீட்டுக்குள்ளே இருங்கள். வருகிற 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு உங்கள் கட்டை விரலை அழுத்துங்கள். அதுதான் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழர் தேசியத்துக்கான உயர்வாகும். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானது. நீங்கள் இடுகிற ஒவ்வொரு வாக்கும் முல்லை பெரியாரை காக்கும். நீங்கள் இடுகிற ஒவ்வொரு வாக்கும் கச்சத்தீவை மீட்கும். நீங்கள் இடுகிற ஒவ்வொரு வாக்கும் நம் உரிமைக்காக, நம் மொழிக்காக, இனத்துக்காக நிற்கும். என் அன்பு மக்களே, அதை மனதில் வைத்து உங்கள் ஒவ்வொரு வாக்கும் 10ஆக 100ஆக பெருக்குங்கள். பரப்புரையாளராக மாறுங்கள். ஒவ்வொரு பேரும் 100 பேர் 10 ஓட்டு 20 ஓட்டு சேகரித்து நமது அண்ணன் பரிமளம் அவர்களை இந்த தொகுதியிலே வெல்ல வைக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்து அமைய போகிற நாம் தமிழர் அரசிலே அவரையும் அங்கம் வர செய்யுங்கள். என் அன்பு மக்களே, வெற்றி விழா கூட்டத்திலே சந்திப்போம். நமது வாக்கு நமக்கே. நாம் தமிழர், நாமே தமிழர். என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். அடிமை தேசியனத்தின் உரிமைக்காக இந்த மண்ணின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு மாபெரும் மக்கள் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு, மொழி சிதைந்து, இன உணர்வு சிதைந்து, மான உணர்வு கெட்டு, மண்ணின் வளங்கள் சுரண்டப்பட்டு, மக்களின் நலங்கள் கெடுக்கப்பட்டு நாசமாய் போய் நிற்கிற என் தாய் நிலத்தை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாதா? இந்த நிலையிலிருந்து என் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க முடியாதா என்று ஏங்கி தவித்து கிடந்த தமிழ் பிள்ளைகள், வேற வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் இடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக வந்து நிற்கிறோம். பாதையை தேடாதே, உருவாக்கு என்று கற்பித்தான் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, நீ திரும்பி வா, அது வேற எவனோ ஒருவன் சென்ற பாதை என்றான் ஃபெடல் காஸ்ட்ரோ. நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் எண்ணற்ற தடைகளும் இடையூறும் இருப்பதால் இதுதான் சரியான பாதை என்று நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, புரட்சி என்பது ஒரு மாலை நேர விருந்தல்ல, அது கரடு முரடான பாதை என்கிறான் சீன புரட்சியாளன் மாவோ. இது கரடு முரடான பாதை தான். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக நாங்கள் முன்னெடுக்கிற இந்த புரட்சி. என் அன்பான சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வறுமை ஏழ்மை நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கும் ஊழல், லஞ்சம், ஆடம்பர நிர்வாகமாக மாறி நிற்கிற நாட்டின் குடிமக்களாக நாம் இருக்கிறோம். நாம் முதலமைச்சர்களை தேர்வு செய்து வைத்ததாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரவு பார்க்கிற புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்திற்கும், ஒவ்வொரு வேலை திட்டத்திற்கும் முதலாளிகளுக்கும் அரசுக்கும் இடையே கமிஷன், எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிற நமது அரசு ஆட்டை, மாட்டை, வேட்டி, சேலை, டிவி, மிக்சி, கிரைண்டர், 30,000 ரூபாய்க்கான மடிக்கணினியை கூட இலவசமாக கொடுக்கிற நமது அரசு தண்ணீரை இலவசமாக தர முடியல. தண்ணீர் மிக அடிப்படையான தேவை. ஒரு மனிதன் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம், ஆனால் குடிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியாது. தண்ணீர் உயிர் ஆகாரம், நீரின்றி அமையாது உலகு என்று நமது மறை பாடுகிறது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும், மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று
இந்த மண்ணின் மகத்தான கவிஞன் கவிப்பேரரசு கண்ணதாசன் பாடுகிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அந்த உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் இந்த நாட்டில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அரசு எல்லாத்தையும் இலவசமாக தந்துவிட்டு தண்ணீரை விற்கிறது. ஏன்? தண்ணீரை இலவசமாக அரசால் தர முடியாது. தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் என்ன? தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு என்ன? அரசாங்கத்தில் தனியார் முதலாளியிடமிருந்து அரசாங்கத்திற்கு வருகிற கமிஷன் பணம் பாதிக்கப்படும். அற்ப கமிஷனுக்காக நாட்டு மக்களின் நலனை பற்றி கவலைப்படாத புரோக்கர்களை நாம் முதலமைச்சராக தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு திட்டம். ஒவ்வொன்றுக்கும் கமிஷன், ஒவ்வொன்றுக்கும். கூடங்குளத்தில் அணுவில் இவர்களுக்கு தெரியாம நட்டு வச்சுட்டு போயிட்டானா? மீத்தேன் எரிகாற்று சிக்கல் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். கையெழுத்திட்டது யார்? திமுக அரசு. அன்றைய துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின். கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. எடுக்க வந்தவன் யார்? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுங்கிற பிரைவேட் லிமிடெடுங்கிற அமெரிக்கன் நிறுவனம். 1,60,000 என் நிலத்தின் என் நாட்டின் நிலங்கள் வளங்கள் நாசமாகிற திட்டம். ஒரு கொடிய திட்டம் மீத்தேன்கிற எரிகாற்று திட்டம். இதை கையெழுத்திட்டது ஐயா ஸ்டாலின். கையெழுத்திட போவது அன்றைய எதிர்க்கட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் என்ன அவர் எதிர்க்கட்சி தலைவர்? தெரியும் என்றால் ஏன் போராடி தடுக்கல? 2 பேருக்கும் கமிஷன். இந்த கோவை மாவட்டத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் எல்லா பகுதியிலும் இன்னைக்கு கையில் எரிவாயு குழாய் பதிக்கிற திட்டத்தை எதிர்க்கிறோம். அது கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு இந்த கையில் எரிவாயு எடுத்துட்டு போறான். எரிவாயு முதல்ல என்ன சொன்னா, தண்ணிக்குள்ள நீர், குழாய்க்குள்ள தண்ணீரை கொண்டு வரோம்னா நிலத்துக்குள்ள நீர் தானேன்னு வேளாண்குடி மக்கள் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எரிவாயுன்னு. ஐயோ கூடாதுங்கிறோம். கேரளா ஏன் நாட்டுக்கு அப்படி வருது? பாதை வழியே வருது, நெடுஞ்சாலையில். ஏன் நாட்டில இருந்து கர்நாடகா அப்படி போகுது? தேசிய நெடுஞ்சாலையில். ஆனா ஏன் நாட்டுக்குள்ள அப்படி போகுது? நஞ்சை நிலத்துக்குள்ள நெஞ்சை 2 பிளந்தது போல குழாயை பதிச்சு கொண்டு போறான். என் விளைநிலங்கள் பாழாகுது, கூடாது என்று போராடுறோம். அனுமதி கொடுத்தது ஐயா கலைஞர். இந்த அனுமதி கொடுக்கிற போது எதிர்க்கட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா. இது ஆபத்தான திட்டம், வேளாண் குடிமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும்னா நீங்க என்ன எதிர்க்கட்சி தலைவி? தெரிஞ்சா ஏன் போராடல? 2 பேருக்கும் கமிஷன். மிக நுட்பமா பார்க்கணும். இவர்கள் முதலமைச்சர்கள் அல்ல, புரோக்கர்கள், சாராய வியாபாரிகள். அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு கொள்ளணும். இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்தில் முதலமைச்சரையும் கணக்கில் எடு. கேரளாவில் உம்மன் சாண்டி சாராயம் காய்ச்சி விற்க முடியுமா? அந்த முதலமைச்சர் சாராய ஆளை வச்சிருந்தா முதலமைச்சராக இருக்க முடியுமா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சாராய ஆளை வச்சிருக்காரா? கர்நாடகாவில் சித்தாராமையா சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிறாரா? இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய தொழிற்சாலை இருக்கு? ஆனால் ஐயா கலைஞருக்கு 8 தொழிற்சாலை, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 8 தொழிற்சாலைங்க. ஒன்னா சேர்த்தா அவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு மிடாஸ்ன்னு ஒரு தொழிற்சாலை. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். கலைஞர் எது செஞ்சாலும் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து செய்வாங்க. ஜெயலலிதா அம்மையார் எது செஞ்சாலும் எதிர்த்து பேசுறதுதான் திமுகவின் கொள்கை. ஆனா கருணாநிதி ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் ஜெயலலிதா சாராய கடையில் சரக்கு எடுத்து ஓட்டுவாரு. அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் ஐயா கருணாநிதியோடைய சாராய ஃபேக்டரியிலேருந்து சரக்கு எடுத்து ஓட்டுவாரு. மானங்கட்ட பயமக்க நம்ம குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்போம். இது அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா பயிலும் இன்னைக்கு பேசிட்டுக்கிறான், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டவங்க பிள்ளைகள் மொத்தமா அவங்க எல்லாரையும் ஒழிச்சாதான் இது 3ஐயும் ஒழிக்க முடியும்னு. வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆழவும் வச்சு அழகு பார்த்துட்டு வாக்கரிசி தின்று சாகிற என் மண்ணின் மக்களே, மானத்தமிழ் சொந்தங்களே, இந்த நிலத்திலிருந்து போன பிள்ளைகள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள். கருணாநிதி எங்கிருந்து வந்தார்? யார்? ஜெயலலிதா எங்கிருந்து வந்தார்? யார்? ஆனால் இந்த சீமானும் அவன் தம்பிகளும் உங்களிடத்திலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள். அதை கவனத்தில் வச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். கருணாநிதி யார் உனக்கு? ஜெயலலிதா யார் உனக்கு? நான் யார் உனக்கு? நான் உன் பிள்ளை. அது 2ம் பெரிய தொல்லை. அதை கவனத்தில் வச்சுட்டு வாக்கு செலுத்தணும். 50 ஆண்டுகள் ஆண்டாச்சு திமுக அதிமுக. நேத்து இன்னைக்கு இல்ல, 50 ஆண்டுகள், 1/2 நூற்றாண்டுகள் ஆண்டாச்சு.
ஐயா கலைஞருக்கு 25 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி, மத்தியில் 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் பதவி, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முழுமையா 15 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம். இதுவரை செய்யாத நல்லதை இனி வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள்? ஓட நடக்க முடிகிற காலத்திலேயே ஒன்னும் செய்யல, இப்ப உட்கார எந்திரிக்க முடியாத காலத்துல என்ன செய்ய போறாங்க? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். மான தமிழ் மக்கள், குறிப்பா கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், 94 வயதில் ஒரு வயதை முறிந்த பெரியவர் இன்னும் ஒருவரை நம்மளை ஆளணும்னு துடிக்கிறார்னா நாம எவ்வளவு மானங்கட்டு திரிகிறோம்ங்கிறத கணக்கில் வச்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ. இத்தனை கோடி தமிழன், 13 கோடி அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, கொடையிலே, மானத்திலே சிறந்து விளங்குகிற இனத்தின் மக்கள். இதுல இத்தனை கோடி பேர்ல இவ்வளவு பெரிய நாட்டுல ஒருத்தன் கூடவா உனக்கு தலைமையேற்று வழிநடத்த தகுதியை பெறல? 94 வயதுல உங்க வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தா என்ன வேலை கொடுப்பீங்க? 70 வயசுல ஒரு பாட்டி இருந்தா என்ன வேலை கொடுப்பீங்க? சொல்லுங்க, என்ன வேலை கொடுப்பீங்க? வீட்டுல இருந்தா ஓய்வெடுத்து உட்கார வைப்பீங்க, நாட்டுல இருந்தா முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். நம்மளை மாறி மாறி ஏமாத்துறாங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுவரை மது ஒழிப்பை பத்தி பேசாதவங்க, இதுவரை ஊழல் ஒழிப்பை பத்தி பேசாத திமுக, இதுவரை ஊழல் ஒழிப்பை பத்தி பேசாத காங்கிரஸ் இப்ப பேசுது. காங்கிரஸ் பேசுது ஊழலை ஒழிக்கிறோம்ட்டு. காங்கிரஸ் 69 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆண்ட கட்சி காங்கிரஸ். 120 கோடி மக்கள், 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம படுக்க போறான்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி பொறுப்பு இருக்கணும். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பஞ்சம், பசி, பட்டினி, இவ்வளவு அக்கிரமம் இந்த நாட்டில் இருக்குன்னா அதுக்கு பொறுப்பு இந்த காங்கிரஸ் கட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு காங்கிரஸ் நமக்கு? இந்த நாட்டுக்கு எதுக்கு? ஓ மொழிக்காக நிப்பானா? உன் உரிமைக்கு நிப்பானா? இனத்துக்கு நிப்பானா? காவிரி நதிநீர் உரிமையில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு, இந்த கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கு. வேட்பாளர் எவரா இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்கணும். காங்கிரஸ் கட்சி காவிரி நதிநீர் உரிமையில உங்கள் நிலைப்பாடு என்ன? கர்நாடகாவை காங்கிரஸ் ஆளுது, கேரளாவை காங்கிரஸ் ஆளுது. முல்லை பெரியாற்று உரிமையில உங்க நிலைப்பாடு என்ன? பதிலே இருக்காது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு போராடல, கொடுக்கும்போது குப்பரடிச்சு படுத்து கிடந்துட்டு இப்ப போராடுவோம் 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 இருக்கு. எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் கச்சத்தீவை. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அம்மையார் இந்திரா காந்தி. யாருடைய நிலம்? நம்ம சொந்த பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு. நம்ம சொத்து, நம்ம தாத்தா சொத்து. யாரு சேதுபதி? மானம் மறவன். மனசுல வச்சுக்க. எல்லா பாளையங்களையும் அடிச்சு பிடிச்சு வந்து கப்பங்கட்ட வைக்கிறான் வெள்ளக்காரன். நம்ம பாட்டனையும் சிறைப்படுத்தினான். என்ன தெரியுமா சொன்னா? நீ கப்பங்கட்டு உன்னை விட்டுறேன்னா. கட்ட முடியாதுன்னாரு. சிறையில் அடைச்சான். சிறையிலே இருந்தாரு. அவன் ஒரு துளி கூட பணியல சேதுபதி. கடைசியா வெள்ளக்காரன் சரணடைஞ்சான். எப்படி சரணடைஞ்சான்? ஒரே ₹1 சேதுபதி, ஒரு ஒப்புக்கு கப்பங்கட்டு, நான் உன்னை விடுதலை செய்யறேன், நீனே நாட்டு ஆண்டுகள்னா. நான் ஒத்த பைசா கூட கப்பம் கட்ட மாட்டேன்டா, செயலே இருந்து செத்தாலும் ஜாகனண்டான்ட்டாரு. அப்படிப்பட்ட வீரப்பாட்டனுடைய பிள்ளைங்க நாம. அவன் சொந்த சொத்தை பறிச்சுக்கிட்டு சிங்களன் எதிரிகள், நம் இன எதிரிகளுக்கு கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும்போது முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கருணாநிதி. 1 கோடி தொண்டரை வச்சிருக்கேன்னு பீத்திக்கிட்டு இருக்கிற கட்சி 1 லட்சம் தொண்டனை திரட்டி என் தாய் நிலத்தை சிங்களனுக்கு கொடுக்க கூடாது, என் மீனவனின் வாழ்வாதாரம் போய்விடும் என்று ஒரு போராட்டம் நடத்தல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை ஒவ்வொரு தேர்தல் இருக்கீங்க கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இந்த தேர்தலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இதை படிச்சுட்டு ஒரு மான தமிழன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாமா? நீ எழுதியிருக்க படிப்பு தீர்க்க போராடுவோம்ட்டு. காங்கிரஸ் கொடுத்த காங்கிரஸ் சொல்லுது கொடுத்தது கொடுத்ததான்ங்குது. கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்லுகிற கட்சி, மீட்க போராடுவோம் என்று சொல்லுகிற கட்சி, ரெண்டும் கூட்டணி. எப்படி இருக்கு? நம்மளை அறிவு கட்ட முட்டாப்பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் 2 வயலும். நுட்பமா புரிஞ்சுக்கணும். இனத்தை கொன்னவன் கூட இருந்து கும்மி அடிச்சவன் 2 பேரும் கூடி வாரான் தேர்தலுக்கு. லட்சக்கணக்கான இனத்தின் பிணங்கள். மான தமிழ் மக்களே, நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நாம பிறந்தது உண்மையானா, மான தமிழச்சி மாறல பால் குடிச்சது சத்தியமானா, ஆத்தா மாறல குடிச்ச பால்ல மானமும் ரோசமும் வீரமும் இருக்கிறது உண்மையானா,
செத்தது காங்கிரஸ், விழுந்த திமுக, எழுந்தது இல்லைங்கிற வரலாற்று பதிவை கொண்டு வரணும். நீங்கள் லட்சக்கணக்கான இனம் சாகும்போது அழுதது உண்மையானா, இதை தடுக்க முடியலையே என்று தவித்தது உண்மையானால், இசைப்பிரியா நம்ம தங்கச்சியை சிங்களம் கற்பழிச்சு கொன்னுட்டான், அப்போ உனக்கு தலைகுனிவு வந்தது உண்மையானா, ஒரு பச்சிலம் பாலகன் பாலச்சந்திரனை சிங்கள ராணுவம் சுட்டு கொன்றுச்சு, அது வேதனையோட நீ கலங்கினது உண்மையானால், இந்த நிலத்துல இவங்க வெல்லவே கூடாது. உன் வீட்டு அளவுக்கு உன் நாட்டு சாவுக்கே வராத இவன் உனக்கு எதுக்காக நிக்க போறான்? எதுக்கு நிப்பான்? உன் தாய்மொழி செத்து போச்சு, மீட்க போறானா? அதை மீட்டுருவாக்கம் செய்ய போறானா? உன் மண்ணில் வளங்கள் களவு போகுது, தடுக்க போதா காங்கிரஸ்? தடுக்க போதா திமுக? தடுக்க போதா அதிமுக? அள்ளி விற்கிறதே இந்த திமுக அதிமுக தானே. ஆற்று மணல் 32 ஆறு, ஒரு ஆறு உயிரோடு இருக்கா? சொல்லு பாப்போம். கொன்னது யாரு? அரை எங்களும் ஆற்று மணல் வளர 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். 30 அடி ஆழத்துக்கு அள்ளி கொண்டு விற்கிறான். யார் அப்பமிட்டு நிலம்? கேரளாவில் தடை, ஆந்திராவில் தடை, கர்நாடகாவில் ஆத்து மணல் அள்ளக்கூடாது தடை. என் நாட்டில் அல்லாதன்னு போராடுனா அவன் அடிச்சு சிறையில் அடைய. இதுதான் இவங்க வச்சிருக்கிற சட்டம். கால கொடுமை. பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் கேரளாவில் எழுதி வச்சு விற்கிறானா இல்லையா? எங்க இருக்குது? எங்க இருக்குது? நீ இன்னைக்கு இருப்ப செத்து போக, நாளைக்கு வருங்கால தலைமுறைக்கு குடிக்க நீர், படிக்க கல்வி, நடக்க பாதை, சுவாசிக்க தூய்மையான காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? இன்னைக்கு நீ தண்ணி எங்க குடிக்கிற? போத்தல்ல கேள்வி வாங்கி குடிக்கிற. என் தாத்தை ஏரியில குடிச்சான், ஆறுல குடிச்சான், என் அப்பன் குழாயில குடிச்சான், நான் போத்தல்ல குடிக்கிறேன். என் பிள்ளை எங்க போய் தண்ணி குடிக்கும்? யார் சிந்திப்பா? ஜெயலலிதா கவலைப்பட போறாங்களா? கருணாநிதிக்கு அதை பத்தி கவலை இருக்கா? கமிஷன் புரோக்கர் எதை பத்தி சிந்திப்பான்? என் பாரம்பரிய நெல் இருக்கா உன்ட்ட? நெல் இருக்கா உன்ட்ட? விதை இருக்கா? உன் தக்காளி விதை, மிளகா விதை இருக்கா உன்ட்ட? நீ வேளாண்மை செஞ்சுக்கிட்டே இருந்தா எங்க விதை? எங்க விதை? உன் விதை எங்க? மான்சோண்டோங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு எப்படி போச்சு? பறி கொடுத்தது யாரு? பறி கொடுத்தது யாரு? விதையை தொலைச்சிட்டு நிக்கிற இனத்தின் மக்களா நாம இருக்கோம். இந்த விதையில இருந்து மீண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் ஒண்ணுல இருந்து வரல, ஒரு புள்ளியில இருந்து கிளம்புறோம்ங்கிறோம். அழிச்சு கிழிச்சிட்டு வேற நாடு, புதிய நாடு, தூய தமிழகம், ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையும் முழுமையான மக்களாட்சியை கனவாக கொண்டு இந்த பிள்ளைகள் வந்து நிக்கிறோம். சும்மா இல்ல, வெறி கொண்டு நிக்கிறோம். பல ஆண்டுகள் பசித்து கிடந்த புலி எப்படி விரட்டி அடிக்குமோ வேட்டையா, அப்படி நீண்ட காலமா என் நிலத்தையும் வளத்தையும் கெடுத்து ஊழல் லஞ்சத்துல திளைத்திருக்கிற இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாட வந்த விடுதலை புலிகள் தான் இந்த மான மறவருங்கிறத மறந்து நம்ம வாக்கு செலுத்தணும். சும்மா மறுபடியும் கருணாநிதி, மறுபடியும் ஜெயலலிதான்னா எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு அப்புறம் அவங்களுக்கு ஓட்ட போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க கூட பிறந்ததுக்கு, நீங்க எங்களை பெற்றதுக்கு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜேலைக்கு கையேந்தி நிக்கிற மானங்கட்ட நிலைமையில எங்களை நிறுத்தியது யார்? எதுக்கு? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? உங்களுக்கு கூட பிறந்ததுக்கு, உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது தவிர நாங்க செஞ்ச பாவம் என்ன? திமுக இருந்து, அதிமுக இருந்து, காங்கிரஸ்ல இருந்து பாரதிய இந்த காலங்காலமா ஓட்ட போட்டு எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? படிக்க கல்வி இருக்கா? படிச்சா வேலை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். குடிக்க நீர் இருக்கா? நடக்க பாதை இருக்கா? எரிக்க மின்சாரம் இருக்கா? இருக்க வீடு இருக்கா? என்ன இளவு இருக்கு இந்த நாட்டுல? என்ன இருக்கு இங்க? எத்தனை லட்சம் கோடி ஜெயலலிதா மேயர் அவங்க வச்சிருக்காங்க சொத்து, ஊழல் செஞ்சு. எத்தனை லட்சம் கோடி கருணாநிதி குடும்பம். என் இனம் தெருக்கோடியில் நிக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? இங்க ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு முடிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை ஆளணும். நம்ம ஆள்றதுக்கான நாடா இருக்குதான்னு தெரியாது, ஆனா இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான நாடா சத்தியமா இருக்காது இது. இவங்கள்ட்ட இன்னொரு தடவை ஆட்சியை கொடுத்தா அதை புரிஞ்சுக்கணும். குடிக்கிற தண்ணி, படிக்கிற கல்வி, பார்க்கிற வைத்தியம் வியாபாரமானா அந்த நாடு உருப்படுமா? ஒரு கற்றவன் யாரா சொல்லு? அறிவும் உயிரும் நீரும் விற்பனைக்கு வந்து விட்ட தேசம் உருப்படுமா? ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை இல்லையா கல்வி? உரிமை இல்லையா மருத்துவம்? அனைத்து உயிர்களுக்குமான தேவை இல்லையா நீர்? இதை எப்படி நீ வியாபாரமாக்குன? எப்படி வித்த? இதை மாத்தணும், இதை சரி செய்யணும். இவன் அக்கறைப்பட மாட்டான். நான் உன் கூட பிறந்ததுக்கு, நீ பெத்த பாவத்துக்கு கத்திட்டு கிடக்குறேன். காலையில 8 மணிக்கு கிளம்பினவன்
கத்தி கத்தி தொண்டை வறண்டு வச்சு நெஞ்சு வெடிக்க வெடிக்க மூச்சை பேச்சாக்கி வேர்வை ரத்தமாக உருகி ஓடும் கத்திக்கிட்டு வரேன்னா காரணம் என்ன? பிறந்துட்டேன் உங்க கூட. இந்த மண்ணையும் மக்களையும் உங்களையும் உயிருக்கு மேல நேசிக்கிற பாவத்துக்கு கத்திட்டு கிடக்குறேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ, என் கடமை நான் செய்கிறேன். எங்கிருந்தோ வந்தவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டவன் இங்கிருந்து வந்தவனுக்கு ஒருத்தவங்க போட, உங்ககிட்ட இருந்து வந்தவனுக்கு ஒரு தடவை போட்டு பாரு. தமிழ் மக்களை மலையாளி ஆண்டு வாழ்ந்து பார்த்துட்டீங்க, கன்னட ஆண்டு வாழ்ந்து பார்த்துட்டீங்க, தெலுங்கு ஆண்டு ஒரு தடவை வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒரு தடவை தான் உங்க பிள்ளைகள் பச்சை தமிழ் பிள்ளைகள் ஆள்ற இந்த நாட்டை வாழ்ந்துதான் பாருங்களேன், வாழ்ந்துதான் பாருங்களேன். என்ன கெட்டு போயிட போகுது? பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை மாத்தி படைக்கிறமா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு கேரளாவில் கர்நாடகாவில் தண்ணி ஏந்தி கைக்கு தண்ணி ஏந்தி நிற்கிறேன். தண்ணிக்கு 722 டிஎம்சி 22 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஆந்திராவில் கிருஷ்ணாவுக்கும் பாலாருக்கும் தண்ணிக்கு நிற்கிறேன். 908 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. எனக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. கர்நாடகாவுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம். ஆனால் கர்நாடகாவில் 400 டிஎம்சிக்கு தண்ணி கட்டி நிற்கிறேன். வெறும் 1500 டிஎம்சியை பயன்படுத்துகிறேன். 2500 டிஎம்சியை கடலில் விடுறேன். 4000 டிஎம்சி ஆண்டு ஒன்றுக்கு எனக்கு மழை நீர் இருக்குது. இந்த 50 ஆண்டுகளை எட்டப்பட்ட வேரி எத்தனை, கட்டப்பட்ட அணை எத்தனை, தோண்டப்பட்ட கண்மாய் எத்தனை, ஊரணி எத்தனை, குளம் எத்தனை, குட்டை எத்தனை? ஒருத்தர் சொல்ல பார்ப்போம், ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் பண்டை தமிழர்கள் நமது பாட்டனும் முப்பாட்டனும் ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என்று அப்படி நீர் மேலாண்மையை வகுத்து வச்சான் அடுக்கடுக்கா. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? முடிச்சு தள்ளிட்டான். உங்க பிள்ளைய வாரம் நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் வேலை திட்டம். குழப்பமா இருக்கா? நீரின்றி அமையாது உலகு, நீர்வள பெருக்கம். நீரை வச்சுட்டு வேளாண்மை, தேசிய தொழில், வேளாண்மை செய்வது அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். அடுத்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதுதான் நமது பொருளாதாரம். தற்சார்பு பசுமை பொருளாதாரம், தற்சார்பு வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பசுமை பொருளாதாரம். மற்றவை மாதிரி தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், அதை எதிர்க்கிறோம், ஏற்கலை. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொளுத்தி எடுக்கிறான். வேலை இல்லை எவனும் சொல்லக்கூடாது. காரைக்குடியை விட்டு அரசாங்க வேலைக்கு என் பிள்ளைய மதுரைக்கு கூட வரக்கூடாது. இங்கே வேலை, நீ அங்கே இரு, நான் வேலை தரேங்கிறேன்ல, அங்கே இருன்னு. என் பாட்டனு முப்பாட்டனு வாழ்ந்த அந்த வீட்டில், செட்டிநாட்டு வீட்டில் பர்மா தேக்குன்னு அந்த தூணை எத்தனை ஆயிரம் விலை கொடுத்து வாங்கிட்டு போறான், எத்தனை லட்சம். இந்த நுட்பம் என் பாட்டனு முப்பாட்டனு வச்சிருந்த அந்த கலை எங்க? கல்ல சிரிக்க வச்சான், கோபம் காட்டினா, காமம் காட்டினா, சிரிப்பு காட்டினா, எல்லாம் கொண்டு வந்தான் கல்ல. இந்த மரத்துல அத்தனை ஒழிச்சிட்டு சீன கதவு, சீன சன்னல், சீன கட்டிலு, சீன தொட்டிலு. உன் பொருளாதாரம் சுரண்டப்படுது. திருப்பி இங்க வா, நான் வைக்கிறேன் ஃபேக்டரி, தொழிற்சாலை, நான் செய்கிறேன் தச்சு வேலை, நான் செய்கிறேன் பொற்கொள்ளர் வேலை, நான் செய்கிறேன் மண்பானை. நீ என்ன குயவன் செய்யறதுங்கிறது? நானே செய்கிறேன் பானைய. அமெரிக்காவில் போ, 3 குழம்பு சட்டி 13,000 ரூபா, மண்சட்டி. வா என்னோட சென்னைக்கு சாப்பிட, 5 ஸ்டார் ஹோட்டல், 5 நட்சத்திர விடுதி. சாதாரண சாப்பாடு 300 ரூபா, மண்பான சாப்பாடு 500 ரூபா. எங்க இருக்கு வாழ்க்கை? எங்க இருக்கு பொருளாதாரம்? பைத்தியக்காரத்தனம். அமெரிக்காவில் பழைய சோத்துல நம்ம கலந்து குடிச்சோமே நீச்ச தண்ணி 1000 ரூபா, நீச்ச தண்ணி 1000 ரூபா. பழைய சோறு ராத்திரில வடிச்சு சோறு வச்சுட்டு காலையில் நீச்ச தண்ணி குடிப்போமே, நீச்ச தண்ணி. கருப்பட்டி கிலோ 1000 ரூபா. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம காரை ஏற்றுமதி செய்து நாடு, சோரை இறக்குமதி செய்து முட்டாப்பைய தேசம், முட்டாப்பைய தேசம். நீரையும் சோரையும் இறக்குமதி செய்த நாடு உருப்படுமா? வெங்காயத்துக்கு கையேந்தி நிக்குது இவ்வளவு பெரிய தேசம். என்ன வளம் இல்ல, எவ்வளவு நிலவளம், எவ்வளவு மனித ஆற்றல் வெங்காயத்துக்கு. எந்த நாட்டில்? பாலைவன நாடு எகிப்து. வெறும் சூடு மணல், வெம்புழுதி. அவன் வெங்காயத்தை இவனுக்கு இறக்குமதி செய்யறான். அந்த அற்ப வெங்காயத்தை கூட விளைய வச்சுக்க தெரியல இந்த வெங்காயங்களுக்கு. ஆட்சி ஆளுது ஆட்சி. வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. என் நாடு அப்படி பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதான் வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி. நிலத்தையும் வளத்தையும் விட்டு என் மக்களை வெளியேற விடலை. காரைக்குடியில் அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை. உனக்கு என்ன வேணும்? கவர்மெண்ட் வேலை. அவ்வளோதான், நான் தரேன். ஆடு மாடு மேய்க்கிறதே கவர்மெண்ட் வேலையாக்க போறேன். உனக்கு என்ன? உனக்கு என்ன வேலை? என்ன எங்க அப்பனாத்தால ஆடு மேய்ச்ச மாதிரி வாங்கறவாளையும் இப்போ தூக்குச்சட்டியில் பழைய சொத்தையும் வெங்காயத்தை வச்சுட்டா மேய்க்க போற? குளிரூட்டப்பட்ட ஏசியில் இருக்க போற மாடு ஆடு அதுவாக மேய போகுது. சுற்றி வேலையை போட்டு 2000-3000 மேய்ச்சல் நிலங்கிற 500 ஏக்கர் 1000 ஏக்கர் மேய்ச்சல் நிலங்களை போட்டு ஆடுகளை மாடுகளை விட்டுருவேன். அது வாட்டு கேமரா பொருத்தி விட்டுருவேன். அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுவே சாணியை போடும். சாணியை எடுக்க எந்திரம். அங்கே பக்கத்தில் உரக்கிடங்கு, இயற்கை உரம் தயாரிப்பேன். நிலத்தில் போடுவேன். இயற்கை வேளாண்மை.
என் மாநில தேவைக்கு உணவு, பிற மாநில தேவைக்கு, பிற நாட்டு தேவைக்கு ஏற்றுமதி செய்வேன். பாலாடை கட்டி மட்டும் வித்து வெஸ்காசின்ங்கிற அமெரிக்க மாகாணம் 3 லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கான். எனக்கு தேவையே 1 லட்சம் கோடி தான். பால் மட்டுமே 3 லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்கு. பால்ல பரதேசி பயிலுக சாராயத்தை வித்து எங்களுக்கு அப்ப அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாராயத்தை வித்து எது பொருளாதாரம்? 1 கிலோ அரிசிக்கு ரேஷன் கடையில் நிற்ப. உனக்கு பொங்கல் ஒரே ஒரு பண்டிகை தான் உன் இனத்துக்கு. அன்னைக்கு 1 முளை கரும்பு அம்மா ஜெயலலிதா கொடுக்குறாங்க, 1/2 கிலோ சர்க்கரை இலவசம், 1 கிலோ அரிசி இலவசம். இதுக்கு நீ வெஸ்த குடிச்சிட்டு செத்தா என்ன? செத்தா என்ன? நீ இந்த மானங்கட்ட பொழப்புக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒண்ணு ஒருபடி அரிசிக்கு கையேந்து நிக்க வச்சது சாதனை. சாதனை வெக்கங்கட்ட பொழப்பு. இது ஒரு பொழப்புன்னு மான தமிழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு மானத்தை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி சட்டை வாங்க முடியல, குடியிருக்கிற ஒரு வீட்டை கட்டிக்கிற முடியல. எல்லாத்தையும் மாத்திரம், தலைகளா மாத்திரம். அதான் புரட்சி. கவனமா செய்யணும். சீமா அங்கிருந்து பயந்தாண்டா இந்த இளங்குடிக்கிற பைய உங்க கூட கபடி விளையாண்ட பையன்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அது அப்போ. இப்போ உலகத்தையே புரட்டி போட வந்த ஆளு இந்த சின்ன பையன் இருப்பாயடா நம்ம ஊர் பையடா அப்படின்னு. உனக்கு எப்பயுமே உனக்கிட்ட இருக்கிறதுக்கு மதிப்பு தெரியாது. வெள்ளைக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பழமொழி வச்சுக்கிட்டு சுத்துற. நாங்கள் வந்து தான் எக்கரைக்கும் இக்கரையும் பச்சைங்கிறான். எக்கரைக்கும் இக்கரை தாண்டா பச்சைன்ட்டு. உனக்கிட்ட இருக்கிறத விட ஊரான்ட்டு இருக்கிறது பெருமைக்குரியதா தெரியும். முதல்ல அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்கணும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதல்ல மீளணும். உலகத்தில் நம்மை விட தலை சிறந்தவன் எவனுமே இல்லைங்கிற திமிர் பெருமிதம் நமக்கு வரணும். தமிழனை போல மாண்பு கொண்டவன், தமிழனை போல பெருமை கொண்டவன் உலகத்துல எவனுமே இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்தணும். திருப்பி திருப்பி ஜெயலலிதா விட்டா வழி இல்லை, கருணாநிதியை விட்டா வழி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இங்க ரெட்டலைக்கு உதயசூரனுக்கு ஓட்டு போட்டா கையை அதுவே வெக்கப்பட்டு குஷ்டமாயிக்கிறோம். பார்த்துக்க திரும்பிடும். சே மானங்கட்டு போய் எத்தனை காலத்துக்கடா இது போடுவாங்க. ஒழுங்கு மரியாதை ரெட்ட மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தணும். ஆமா, மறுபடியும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பல அடிமைகளை உருவாக்க போறீர்களா? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு பல அடிமைகளை உருவாக்க போறீர்களா? இல்ல ரெட்டை மெழுகுவர்த்திக்கு போட்டு அடிமையின மக்கள் நமது உரிமைகளை மீட்க போகிறீர்களா? இதான் உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை பார்த்துக்கிறங்க. நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரா ஜெயலலிதாக்குன்னா ஜெயலலிதாவுக்கு, சசிகலாவுக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம். பல லட்சம் கோடி சொத்து இருக்கு, இன்னும் பல லட்சம் கோடி போகும். முக்கால்வாசி தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்கு போகும். ஏன்னா எல்லாம் அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா பருப்பு, அம்மா ஆடு, அம்மா மாடு, அம்மா மருந்தகம், அம்மா உணவகம் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அம்மா குவாட்ரு, அம்மா ஆஃபு, அம்மா பீரா, அம்மா விஸ்கி, அம்மா ஊழல், அம்மா லஞ்சம் வரல. அது வரல. இனி வந்தா அம்மா நாடு ஆயிரும். தமிழ்நாடு எடுத்துட்டு அம்மா நாடு. இந்த பக்கம் ஐயா வந்தா அம்மா உணவகம், ஐயா வந்தா அண்ணா உணவகம். நீங்க யாரும் ஜோராக்க வேணாம், தட்டு எடுத்துட்டு போய் நின்னா போதும். 2 பேரும் அண்ணா உணவகம், அம்மா உணவகம். அவங்க ஆத்தா பெங்காசு, இவங்க மைசூர் மகாராஜா, இவங்க தஞ்சை பேரரசர். எல்லாம் சொத்துக்களை வித்துட்டு நமக்கு சோறு போடுறாங்க. பிச்சைக்கார பையன். நாங்க போட்ட பிச்சை தான் இந்த பதவி. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் சட்டையும் கையேந்தி விட்டுருக்காங்கல்ல நம்மள பிச்சைக்கார பயலா. இந்த பிச்சைக்கார பையன் மக்க போட்ட பிச்சை தான் இந்த முதலமைச்சர் பதவி. 2க்கும் பல ஆண்டுகளா மாத்தி இந்த மாத்தி தொலைங்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களால முடியாது. ஒரு ஓட்டை மட்டும் ரெட்டை மெழுகுவர்த்திக்கு போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் மீதியை. எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், கவனமா இந்த தேர்தலை எதிர்கொள்ளுங்க. இது தேர்தல் அல்ல, மாறுதல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அதை கவனத்தில் வச்சு உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தெரியாம செய்யறதுக்கு பேர் தான் அப்பா, தெரியாம செய்யற பேருக்கு தான் அண்ணா. தவறு தெரிஞ்சே செஞ்சா அது முட்டாள்தனம். அதை செய்ய மாட்டீங்க நான் நம்புறேன். காசை கொடுத்து வாக்கு பறிச்சாலும் வாங்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் என் இனத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். தன்மானமிக்க தமிழர்கள் என்னதான் வறுமை இருந்தாலும் ஏழ்மை இருந்தாலும் ஆட்டை விற்பாங்க, மாட்டை விற்பாங்க, உழுது விளைக்கிற 4 காட்டை கூட விற்பாங்க, குடியிருக்கிற வீட்டை கூட அடமானம் வைப்பாங்க, நேசிச்சு கட்டின பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் வைப்பாங்க. ஆனா தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் தமிழ் மக்கள் அடமானம் வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை கெடுக்காம
எந்த திமிரடா சீமான் 234 தொகுதியிலும் போட்டி போடுகிறான். தமிழன் என்கிற பெருமிதத்திலும் திமிரிலும் போட்டி போடுறான். யாரை நம்பி? என்னை பெற்றவர்களின் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து வரலாற்று பெரும்பலியை சுமக்காதீர்கள். இதுவரை செய்த தவறுகளுக்கு ஒரே வழி, இரட்டை மெழுகுவர்த்திக்கு போட்டு இந்த இனத்தின் உரிமையை மீட்பது, காப்பதுதான் ஒரே வழி. என்னை பெற்ற என் தாய் தந்தையருக்கு என்னை விட உண்மையான மகன் இருக்க முடியாது, அன்பான மகன் இருக்க முடியாது. எங்கள் தாய் நிலத்திற்கு எங்களை விட உண்மையான, அன்பான, பாசமான மகன் எவனும் இருக்க முடியாது. அதனால என் அன்பு சொந்தங்கள், இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. எங்களின் குரல் நம் இனத்தின் குரல். எனவே அன்பு சொந்தங்களே, காரைக்குடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி பரிமளம் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகளா இருக்கிற எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக தமிழர் நிலத்திலே மாற்றுங்கள். இது போர், பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் போர். தீய ஆட்சி முறைக்கும் அதை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்ய துடிக்கும் இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்குமான போர். நீண்ட காலமாக நிலத்தை ஆண்டு அழித்துக் கொண்டிருக்கிற திராவிட ஆட்சிக்கும் தூய தமிழர் ஆட்சிக்கும் தமிழர்களுக்குமான போர். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 2016 மே 16 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற மந்திரத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு, நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, தமிழர்களின் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. அது சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது அரசதை சொல்லும். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. நன்றி, வணக்கம்.